நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கூப்பிடுவீங்க, ஆண்டவர் பதில் தருவார். நீங்க சத்தமிடுவீங்க, நான் இருக்கிற மகனே மகளே நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, பயப்படுத்துகிற சூழ்நிலை, ஒரு நெருக்கம், இன்னைக்கு இந்த காரியம் நடந்தாகணும், என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு கலங்குறீங்களா? கூப்பிடுங்க அவரை, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. உடனே அவர் பதில் தருவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்பதாய் சொல்லுவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். உங்களை யாரையும் அவர் அற்பமாய் நினைக்க மாட்டார். நீ கிறிஸ்தவன் கிடையாது, உன் சத்தத்துக்கு நான் பதில் கொடுக்கணும் அப்படி சொல்ல மாட்டார். நீ பாவியான மனுஷன் ஆயிட்ட, நான் உனக்கு செவி கொடுக்க முடியாது சொல்ல மாட்டார். என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு இறக்க செய்யுங்க, என் மன்னித்து எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்ட போறோம் இறங்கிடுவார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆண்டவரை பார்த்து இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு உதவி தேவை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இன்னைக்கு உங்களுடைய காரியத்துல ஒரு விடுதலை தேவை. உங்களுடைய தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில ஏதோ ஒரு நெருக்கம், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. மனதில் கூட இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை